நம்ம இப்போ ரீசென்ட் டேஸா நெறைய நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கால்சியம் கார்பைட் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. இந்த சொல்யூஷன்ஸ் இத வாழைப்பழத்தில ஊத்தி பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய நம்ம நியூஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்ம டோட்டலி தவிர்க்க முடியலனாலும், ஓரளவுக்கு இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 டிப்ஸ், 5 பிராக்டிகல் டிப்ஸ் நான் சொல்லலான்னு இருக்கேன். டிப் நம்பர் 1 சீசனல் ஃப்ரூட். எந்தெந்த சீசன்ல எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, இப்போ சம்மர்ல மேங்கோ, வாட்டர்மெலன்னா, வின்டர்ல ஆரஞ்சுனா, அது மாதிரி எந்தெந்த சீசன்ல எந்தெந்த ஃப்ரூட் நமக்கு அவைலபிளா இருக்கோ, எந்தெந்த ஃப்ரூட் நமக்கு கிடைக்குதோ, நேச்சரே வந்து நமக்கு ஏத்த மாதிரியான உணவுகள தான் விளைவிச்சு நமக்கு தரும். ஸோ நம்ம இயற்கை நமக்கு தரக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ட ஃபர்ஸ்ட்டு வாங்கணும். நேச்சர் நோஸ் வாட் யுவர் பாடி நீட்ஸ். ஸோ நம்ம சீசனல் ஃப்ரூட்ட ஃபர்ஸ்ட்டு வாங்கி சாப்பிடணும். டிப் நம்பர் 2 லோக்கல் மார்க்கெட்ஸ்ல வாங்கி சாப்பிடுறது நமக்கு பெட்டரா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும், இப்ப லோக்கல் மார்க்கெட்ஸ்ல இன்னைக்கு வாங்கி அவங்க நாளைக்கு வித்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்ல. அவங்களால அதெல்லாம் முடியாது. பட் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அப்படி இல்ல. அவங்க ஸ்டோர் பண்ணி அத 1 வீக் வரைக்கும் கூட அத ஃப்ரெஷ்ஷா காமிச்சு, அவங்களால அத விக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் மார்க்கெட்ஸ்ல வாங்குறது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அதுவும் நம்ம லோக்கல் மார்க்கெட்ஸ்ல நம்ம ரெகுலரா வாங்கும்போது, அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கும்போது, சில சமயங்கள்ல அவங்க அந்த இப்ப வாழைப்பழங்கள்லாம் வந்து அந்த கெமிக்கல் ஆட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அப்படியே குடுத்துருங்க, நான் பழுக்க வச்சுக்கிறேன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு லோக்கல் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. டிப் நம்பர் 3 காஸ்ட்லியா வாங்குனா தான் ஹெல்தின்றத அந்த அந்த மைண்ட் செட்ட முதல்ல தூக்கி போட்டுட்டு, சீப்பரா நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய கொய்யாவோ, பப்பாளியோ, வாழைப்பழமோ இத நம்ம ரெகுலரா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ். நம்ம பாடிக்கு பிரைஸ் டாக் தேவையில்ல. நியூட்ரிஷன் மட்டும் தான் தேவைங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான பழங்கள நம்ம டெய்லி நம்ம டயட்ல ஆட் பண்ணிக்கணும். டிப் நம்பர் 4 எந்த ஃப்ரூட் வாங்குனாலும் சரி, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனாலும் சரி, மார்க்கெட்ல வாங்குனாலும் லோக்கல் மார்க்கெட்ல வாங்குனாலும் சரி, கண்டிப்பா அத வாஷ் பண்ணாம சாப்பிடாதீங்க. அதுவும் கண்டிப்பா அதில கெமிக்கல் வெளிய தடவியிருப்பாங்க, கெமிக்கல் ஊத்தி பழுக்க வச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில, கண்டிப்பா அத வாஷ் பண்ணாம சாப்பிட வேண்டாம். நல்லா ரன்னிங் வாட்டர்ல நல்லா அத தேய்ச்சு வாஷ் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடுறது நமக்கு நல்லது. டிப் நம்பர் 5 வாங்கிட்டு வந்த உடனே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் டம்ப் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு, ஒரு சில பழங்கள் இப்ப வெளிய வச்சா வேஸ்ட் ஆயிடும், வேற வழியே இல்லன்னு நம்ம நெனைக்கிற சில பழங்கள நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். சில பேர் வாழைப்பழத்துலேருந்து எல்லாத்தையுமே ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிடுற பழக்கத்த வச்சிருப்பாங்க. வெளிய வச்சா தாங்குன்ற மாரி இருக்க பழங்கள வெளிய வச்சு தான் சாப்பிடணும். வேற வழியே இல்லாத பட்சத்தில மட்டும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணும்போது, அதில இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூ குறையுதுங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் ஹெல்த்தியான்னு சொல்லி நம்ம கண்டிப்பா திங்க் பண்ணி ஹெல்த்த மனசுல வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ வாங்கி நம்ம அதுக்கேத்த மாரி சாப்பிடணும். உங்களுக்கு புடிச்ச ஃப்ரூட் என்ன? இம்போர்ட்டட் ஃப்ரூட்டா? இல்ல நம்ம நம்ம லோக்கல் ஃப்ரூட்டா? எந்த ஃப்ரூட் பிடிக்கும்? அத நீங்க 1 கேஜி எவ்வளோன்னு குடுத்து வாங்குனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பி ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி.